இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் திருமண பொருத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது எதற்காக பார்க்கப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ரஜ்ஜு பொருத்தம் திருமண பொருத்தம் 12 பொருத்தங்களில் மிக முக்கிய பொருத்தமாக இந்த ரஜ்ஜு பொருத்தம் சொல்லப்பட்டிருக்குது. திருமண பொருத்த சாஸ்திரத்தில் இந்த ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னதான் திருமண பொருத்தம் வந்துட்டு இருந்தால் கூட, அதாவது உங்களுடைய ஜாதகப்படி நட்சத்திரப்படி 10 பொருத்தம் இருந்துட்டு இருந்தால் கூட இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் இருந்தால் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை யோசிக்க வேண்டிய சூழல் இருக்கிறதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது, அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரஜ்ஜு பொருத்தம் இருந்தது அப்படின்னா தான் அவங்க திருமண வாழ்க்கையில் அச்சமில்லாத வாழ்க்கையை அடர்த்தியாக அல்லது தொடர்ச்சியாக வாழ்ந்து காட்ட முடியும், அல்லது மகிழ்ச்சியாக நிலைச்சி நிற்க முடியுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இந்த ரஜ்ஜு பொருத்தம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓங்கி நிற்கக்கூடிய, அல்லது இந்த குடும்பத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து மொத்த குடும்பத்தையும் தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூழல் உருவாகும். இந்த ரஜ்ஜு பொருத்தம்ங்கிறது எதை காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கணவர் சம்பந்தப்பட்ட பெண் சம்பந்தப்பட்ட ஜாதக அமைப்பில் திருமண பொருத்தத்தில் மாங்கல்யம் என்று கயிறு பொருத்தத்தை சொல்லக்கூடிய இந்த ரஜ்ஜு பொருத்தத்தில் ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் இருந்து வைங்களே, கண்டிப்பாக கணவருக்கு நோய் நொடி சம்பந்தப்பட்ட அல்லது கண்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். ரஜ்ஜு பொருத்தம் இல்லாத ஒரு ஆணை திருமணம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு மாங்கல்ய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபத்தம் ஏற்படக்கூடியது அல்லது கண்டம் ஏற்படக்கூடியது. ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் திருமணம் பண்ணதுனால கண்டம்னு சொல்ல முடியாது. அந்த ஏற்கனவே அந்த பையனுக்கு கூடிய அந்த கண்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தப்பிக்க முடியாத தாறு மாறாத ஏருக்கு மாறான சூழல் ஏற்படுங்கிற விஷயத்தை சூசகமாக சொல்லக்கூடிய பொருத்தமாக ரஜ்ஜு பொருத்தம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துட்டு இருக்குது. ஆக நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது மற்ற எல்லா பொருத்தங்கள் இருந்தாலும் இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் இருந்தால் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக யோசிக்கணும், அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தடுத்து நிறுத்துவது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. பொதுவாகவே ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் வைங்களே, கணவன் மனைவி இருவருக்குள்ள யாராவது ஒருவருக்கு கண்டம் ஏற்படுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் என்னையை பொறுத்த வரைக்கும், என்னுடைய ஆராய்ச்சியை பொறுத்த வரைக்கும், அதாவது கணவன் மனைவி இருவருக்குமே ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் திருமணம் செஞ்சோம் அப்படின்னா உயிருக்கு பாதிப்பு அப்படிங்கிறத விட, அதாவது கணவருடைய ஜாதகத்தில் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய அமைப்பு சிறப்பாக இருந்துன்னு வைங்களே, உயிருக்கு பாதிப்பு கொடுக்காது. ஆனால் உயிரோடு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் இருவருமே சேர்ந்து வாழ முடியாமல் திருமணமாகி 60 நாள் 90 நாளில் அல்லது 6 மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள பிரிவு ஏற்படக்கூடிய, பரிவு காட்ட வேண்டிய திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத பிரிவு ஏற்படக்கூடிய அவலநிலையை ஏற்படுத்துது அப்படிங்கிறது ரஜ்ஜு பொருத்தத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிகப்பெரிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது.